நாமும் கற்போம் கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ட்ரிக்ஸ். இந்த மெத்தடை வச்சு 50 ஸ்கொயர்ல இருந்து 60 ஸ்கொயர் வரையும் போடலாம். ஓகேவா? இப்ப 50 ஸ்கொயர் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதிருக்குன்னா 5. அதை நான் என்ன எழுதுறேன், 5 ஸ்கொயர்னு எழுதுறேன். சரியா? இங்க கடைசியில என்ன நம்பர் முடியுது? 0. அதனால வெறும் 0 போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது பிளஸ். ஓகேவா? இங்க என்ன நம்பர் கடைசியில முடியுது? 0. மேல என்ன இருக்கு? ஸ்கொயர். ஓகேவா? 5 ஸ்கொயர்னா எப்படி சொல்லுவோம்னா 5 × 5 எவ்வளோ? 25. 25. 25 கூட்டல் 0 25. ஓகேவா? அதை எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் 25. சரியா? அடுத்து 0 ஸ்கொயர் எப்படி சொல்லணும்னா 0 × 0. அதாவது ஸ்கொயர்ல நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்? 0 0ன்னு எழுதணும். சரியா? 0 0. சரிங்களா? அடுத்தது நம்ம 51 ஸ்கொயர் எது பார்க்க போறோம். இங்க என்ன நம்பர் இருக்கு முன்னாடி? 5 ஸ்கொயர் இருக்கிறத எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்து கடைசி நம்பர் முடிகிறது என்ன? 1. சரியா? அடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து பிளஸ். இங்க என்ன நம்பர் கடைசியில முடியுது? 1 ஸ்கொயர். சரியா? 5 ஸ்கொயர்னா எவ்வளவு வேல்யூ? 25 கூட்டல் 1 26. சரியா? அடுத்தது இங்க 1 ஸ்கொயர்னா என்ன? 1 × 1. அதாவது ஸ்கொயர்ல எழுதும் போது எப்படி எழுதணும்? 0 1. சரியா? புரிஞ்சா? அடுத்தது 52 ஸ்கொயர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 5. ஸ்கொயருக்குனால ஸ்கொயர் போட்டாச்சு. சரிங்களா? அடுத்தது இங்க கடைசியில் என்ன நம்பர் முடியுது? 2. சரியா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது கடைசியில் என்ன நம்பர் முடியுது? 2 ஸ்கொயர். சரியா? 5 ஸ்கொயர்னா எவ்வளோ? 25 கூட்டல் 2 27. 2 ஸ்கொயர்னா எவ்வளோ? 4. எப்படி எழுதணும்? 0 4. இப்பனா 52 ஸ்கொயர்னா இதோட மதிப்பு எவ்வளோ? 2704. சரியா? அடுத்து 53 ஸ்கொயருக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 5 ஸ்கொயருக்குனால ஸ்கொயர். ஓகேவா? அடுத்த நம்பர் கடைசியில என்ன நம்பர் இருக்கு? 3. சரியா? அடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். பிளஸ் என்ன நம்பர் முடியுது? 3 ஸ்கொயர். ஓகேவா? 5 ஸ்கொயர்னா எவ்வளோ? 25 கூட்டல் 3 28. சரியா? அடுத்து 3 ஸ்கொயர்னா 3 × 3 9. எப்படி எழுதணும்? 0 9. சரியா? 53 ஸ்கொயர்னா அதோட மதிப்பு 2809. சரியா? அடுத்து 54 ஸ்கொயர். இத எப்படி எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 5 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். அடுத்தது இங்கிட்ட என்ன இருக்கு? கடைசி நம்பர் 4 போட்டு பிராக்கெட் போட்டாச்சு. அடுத்து பிளஸ் கடைசி நம்பர் என்ன முடியுது? 4 ஸ்கொயர். சரியா? 5 ஸ்கொயர்னா எவ்வளோ? 25 பிளஸ் 4 இருக்கா? அப்பனா என்ன ஆகும்? 25 கூட்டல் 4 29. சரியா? அடுத்து பிளஸ் 4 ஸ்கொயர்னா 4 × 4 16. சரியா? 54 ஸ்கொயர்னா 2916. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து பார்க்கலாமா? இப்ப 55 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 5 ஸ்கொயர்னால 5 ஸ்கொயர். கடைசி நம்பர் என்ன? 5. சரிங்களா? அடுத்து பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து பிளஸ். சரியா? இங்க கடைசியில என்ன நம்பர் முடியுது? 5 மேல ஸ்கொயர். 5 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 25 கூட்டல் 5 30. சரியா? எழுதிடலாமா? அடுத்து 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. 55ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 3025. அடுத்து 56 ஸ்கொயருக்கு பார்க்க போறோம். சரிங்களா?
இங்க வந்து 5 ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயர் எழுதாச்சு. கடைசியில என்ன நம்பர் முடியுது? 6. சரியா? அடுத்து பிளஸ். சரியா? இந்த 6 ஸ்கொயர் அப்படியே நான் எழுதிக்கிறேன். சரியா? 5 ஸ்கொயர்னா எவ்வளோ? 25. 25. 25 கூட்டல் 6 31. 31. 6 ஸ்கொயர்னா 6 × 6 36. 36. ஓகேவா? 56 ஸ்கொயரோட மதிப்பு 3136. 57 ஸ்கொயர் இதெல்லாம் ஃபுல்லா போட்டு முடிச்சோன்னா நீங்க ஆன்சர் போட்டு காமிங்க. ஓகேவா? அடுத்து 58 ஸ்கொயருக்கு போலாமா? இங்க என்ன நம்பர் ஸ்டார்டிங்ல இருக்கு? 5 ஸ்கொயர் எழுதியாச்சு. இங்க கடைசியில என்ன நம்பர் முடியுது? 8. 8. சரியா? இங்க பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து பிளஸ் 8 ஸ்கொயர். ஓகேவா? 5 ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம்? 5 × 5 25 கூட்டல் 8 33. 33. 8 ஸ்கொயர்னா 64. சரியா? 58 ஸ்கொயரோட மதிப்பு 3364. சரியா? அடுத்து 59 ஸ்கொயர் பார்க்கலாம். சரிங்களா? 5 ஸ்கொயர் ஸ்டார்டிங்ல உள்ளதே எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்து இங்க கடைசி நம்பர் என்ன முடியுது? 9. சரியா? அடுத்து லாஸ்ட்ல என்ன இருக்கு? பிளஸ் போட்டு 9 ஸ்கொயர். ஓகேவா? அதாவது 5 ஸ்கொயரோட மதிப்பு 25. 25 பிளஸ் 9 34. 34. அடுத்து 9 ஸ்கொயர் 81. 81. சரியா? அடுத்தது 60 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க 6 ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இங்க என்ன நம்பர்ல முடியுது? 0. அதனால 0 போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். அடுத்து பிளஸ் லாஸ்ட்ல என்ன நம்பர் முடியுது? 0 ஸ்கொயர். 0 ஸ்கொயர். சரியா? 6 ஸ்கொயர்னா எவ்வளோ? 36. 36 கூட்டல் 0 36. 36. 0 ஸ்கொயர்னா எப்படி எழுதணும்? 0 × 0 0 0. 0 0. சரியா? 60 ஸ்கொயரோட மதிப்பு 3600. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க.